அருளப்பட வேண்டுமே. உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 வல்லமை உண்டு இயேசுவின் ரத்தத்தினால். இயேசுவே உம்முடைய வல்லமை என் மேலே கடந்து வரட்டும், அக்கினி கடந்து வரட்டும், இந்த விடுதலை என் மேலே கடந்து வரட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கு. இந்த அருமையான வேளையில் நம்முடைய விடுதலை இந்த வாழ்க்கையில் இப்பொழுது கடந்து வரட்டும் ஐயா என்று சொல்லி கூப்பிடும். தேவாதி தேவன் இன்றைக்கும் அற்புதம் செய்ய உண்மையிலவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 இயேசுவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், எல்லா வானோர் பூதலத்தோர் பூலம் உடங்கும் மேலான நாமத்தினால் இப்பொழுதே உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் விடுதலை கடந்து வரட்டும். இயேசு 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 என்ற மேலான நாமத்தினால் கர்த்தர் தாமுடைய விடுதலை கண்டடும். ஒவ்வொரு மகனுடைய வாழ்க்கையில் மகளுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே நோக்கி பார்க்கின்ற முகங்கள் பிரகாசிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கள் விடுதலை கடந்து வரட்டும், அக்கினி கடந்து வரட்டும். சத்துருடைய சகல வல்லமை இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்கப்பட கர்த்தர் விடுவிப்பார். நன்றியோடு துதிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுவே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. அல்லேலூயா 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 Hallelujah, 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 hallelujah. சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியில். வல்லமை இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். அக்கினியை போட வந்து சொல்லி ஹல்லேலூயா. வல்லமை 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 இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். பூராவ அறியாந்தல ரபர சேராவல வல்லமை இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். நேற்று வென்று வென்று மாறாத தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு தான் வந்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கை விடுதலையான பிரசனத்தை கட்டெடுப்போம். நன்றியோடு துதிக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வல்லமை இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். ஒவ்வொரு மகன் மேலே மகன் மேலே இறங்கட்டும். விடுதலையின் ஆவியானுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரை விடுவிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆமென். இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57 அதிகாரம் 16 வசனம். ஏசாயா 57:16. நான் எப்போதும் வழக்காட மாட்டேன். நான் எப்போதும் வழக்காட மாட்டேன். நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதில்லை. நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதும் இல்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. கிருபையுள்ள தேவன், அன்புள்ள தேவன், இந்த மாலை வேளையிலே உங்களை அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57 அதிகாரம் 16 வசனத்துல, நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதில்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்கள் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே என்று சொல்லி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம் நிலையை பார்த்து நம்மோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், ஆசீர்வாதத்தின் நிறைவுகளோடு நாம் வாழ வேண்டும். இப்படியெல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு வைத்து நம்முடைய ஆத்துமாவை இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம் அன்பு வைத்ததுனால தாயின் கருவில நாம் உருவானது நம்மை குறித்ததான ஒரு சித்தத்தை வைத்து உருவாக்கினார். அந்த உருவாக்கின தேவன் நம்மை தம்முடைய இஷ்டத்துக்கு என்று சொல்லிவிடாமல் நம்முடைய இஷ்டத்துக்கே விட்டு விட்டார். அதன் மத்தியில நாம் கர்த்தரை தேடுகிறோமா தேடாமல் இருக்கிறோமா என்று சொல்லக்கூடிய காரியம் தான் ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கும் வேதனைக்கும் காரியமா இருக்கிறது. அன்றைக்கு ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் சிருஷ்டித்து அந்த ஏதேன் தோட்டத்திலே வைத்து அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக இல்லாதபடி இவருடைய சித்தத்துக்கே விட்டு விட்டார். ஆனால் சொன்னார், இதை செய்தால் நீ சாகவே சாவா என்று சொல்லி சொன்னார். மனிதனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதுதான். தேவன் நம்மை சிருஷ்டித்து நம்மை சுயாதீனம் கொடுத்து சுதந்திரம் கொடுத்து இந்த பூமியிலே வைத்து விடுகிறார். அந்த சுதந்திரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி அந்த சுதந்திரமானது நம்மால் பயன்படுத்தப்படுகிறது, அதுதான் இங்கே நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்திற்கும் சாபத்துக்கும் காரணமாய் இருக்கிறது. அங்கே காயினுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்தனால அவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லக்கூடிய நிலை அவனுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டது என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கும். அவன் தன்னுடைய சகோதரனை கொன்று அவன் ரத்தத்தை பூமியிலே சிந்தினான். தேவன் அவனிடத்திலே கேட்கிறார், எங்கே உன்னுடைய சகோதரனுடைய ரத்தத்தினுடைய சத்தத்தை நான் கேட்கிறேனே, அந்த ஆபேல் எங்கே, நான் என்ன அவனுக்கு காவலாளியா என்று சொல்லக்கூடிய வார்த்தையை அவன் கேட்கிறான். தேவனையும் எதிர்த்து நிற்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவன் செய்கிறான்.
என்று அநேகருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்ட பின்பாக தேவனுடைய அன்பை நாம் முறித்து போட்டு விட்டு போகக்கூடிய மக்களாய் காணப்படுகிறோம். we break the love of the Lord. தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை, தேவன் நமக்கு கொடுத்த நன்மைகளை, தேவன் நமக்கு கொடுத்த கிருபைகளை எல்லாம் நாம் என்ன பண்ணுகிறோம் என்று சொன்னால் அதை நொறுக்கி போட்டுவிட்டு நம்முடைய சுயாதீனத்திலே நாம் வாழ்வதற்கு ஏவாளை போல அந்த கனியை பறித்து தானும் புசித்து ஆதாமுக்கும் கொடுத்தது போல we spoil ourselves and also will spoil others. மற்றவர்களையும் நாம் கெடுத்து போடக்கூடிய நிலைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் காணப்படுகிறது. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக வேதனைக்குள்ளாக கடந்து செல்லுகிறோம். எனவே கர்த்தர் கோபம் கொள்ளுகிறார். கர்த்தர் கோபம் கொள்ளக்கூடிய காரியம் உண்மையானது. அந்த கோபத்தின் மத்தியிலும் கர்த்தர் நம்முடைய சிருஷ்டித்த தேவன், நம்மை சிருஷ்டித்த தேவன், ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களின் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே என்று சொல்லி நினைத்து அந்த ஆதாமும் ஏவாளும் நிர்வாணியாய் நின்று கொண்டிருக்கிற போது ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய தோலை அவர்களுக்கு உடுத்துவித்தார்னு சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். That's so called love of the Lord. எனவே நம்முடைய வாழ்க்கையில தேவன் மறுபடியும் கிருபை பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார். He would have thrown out from that garden. அப்படியே அவர்களை தூக்கி அந்த ஏதே தோட்டத்தை விட்டு எரிந்து விட்டு இருக்கலாம். போதும் இந்த மனித குலத்தினுடைய காரியங்கள் என்று சொல்லி. ஆனால் அவருடைய நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த போது கூட கர்த்தர் அவர்களுக்கு அந்த கேவலமான நிலையை பார்த்து, அவருடைய அந்த நிர்வாணமான நிலையை பார்த்து கர்த்தர் அவர்களுக்கு ஒரு மிருகத்தை அடித்து ஒரு தோலுடைய உடுத்தி விட்டார்னு சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ல அதுதான் இன்றைக்கும் தேவன் சொல்லக்கூடிய ஒரு காரியம். God gave enough freedom to you. கர்த்தர் உனக்கு வேண்டிய எல்லா சுயாதீனத்தையும் சுதந்திரத்தையும் கொடுத்தார். அன்புள்ள தகப்பன். ஆனால் நாம் அவர் இருதயம் வேதனைப்படும்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இன்றைக்கு நாமும் ஆதாமும் ஏவாளை போல கூனி குறுகி நிந்த அவமானம் நெருக்கம் என்று சொல்லக்கூடிய நிலையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Even though God has given you one more chance today, இன்றைக்கு கர்த்தர் மறுபடியுமாய் உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உன் வாழ்க்கையில் கொடுப்பது போலதான் இந்த ஆராதனையிலே தேவனாகிய கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே தேவச்சனமே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்றைக்கும் சொல்லக்கூடிய காரியம், நான் உன்னோடு வழக்காடுவதற்காக இப்பொழுது உன்னை அழைத்து கொண்டு வரவில்லை. I want to show my love to you. இதை வைத்தாவது நீ மனம் திரும்பு என்று சொல்லக்கூடிய நிலையில் தான் கர்த்தர் அந்த தோல் உடையை உடுத்தி கொடுத்தார். அதான் இந்த நாளில இந்த ஆராதனுடைய மகிமையான ஒரு காரியம். the key of this worship service. எனவே இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அதற்காகத்தான் கர்த்தர் இன்றைக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, மீகா 7:18 சொல்லுகிறது, தமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Today God wanted to show the grace upon you. அவர் உனக்கு கிருபை செய்ய விரும்புகிறதுனாலே இந்த ஆராதனைக்கு கர்த்தர் உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். எனவே கிருபை செய்ய விரும்புகிறபடினாலே அவர் தன்னுடைய கோபத்தை உன்னை விட்டு அகற்றி போட்டு உன் வாழ்க்கையை திரும்பவுமாக ஸ்திரப்படுத்த, நிலைப்படுத்த, விழுந்து போன நிலையிலிருந்து தூக்கி எடுத்து வைத்து அவர் உனக்கு மீண்டும் சீரையும் சிறப்பையும் கொடுக்க அவர் இன்றைக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய, அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியா, you are here because of his grace. அவர் உனக்கு கிருபை செய்ய விரும்புகிறபடியால் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். இதை காலால எத்தி விடாதே. இது உன் வாழ்க்கையிலே நீ தவறி விடுவதற்குத்தான் ஏதுவாகும். அந்த கிருபையை தட்டி விட்டா, அப்படி தள்ளி விட்டு 4 படி கீழே விழுந்தா எப்படி இருக்கும்? அதுபோல இருக்கும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கிருபை செய்யும்படியா இந்த மாலை வேளையிலே கொண்டு வந்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம்
54ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 54:8 சொல்லுகிறது, அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ம், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். இமைப்பொழுது கோபம் என்று சொல்லக்கூடிய காரியம் நம்முடைய செயல்ல ஏதோ ஒரு காரியமானது கர்த்தரை கோபப்படுத்தி விட்டது. அந்த கோபங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து இன்றைக்கு நம்ம மேல இறங்கி இருக்கும் என்று சொன்னால் நாம் சோதோம் குமாராவை போல ஆயிருப்போம். சோதோம் குமாராவை போல நம்முடைய வாழ்க்கை ஆயிருக்கும். நினிவேயை கர்த்தர் அழிப்பதற்கு முன்பாக அந்த ஜனங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தது போல கிருபை செய்ய விரும்புகிறபடியால் இன்றைக்கு நமக்கு ஒரு இரக்கத்தை தேவனை காண்பித்திருக்கிறார். எனவே அற்ப காலம் மூண்ட கோபம், ஏதோ ஒரு காரியம் தேவனை கோபப்படுத்துவது போல நாம் நடந்து விட்டோம். அவருடைய கோபத்திற்கு நாம் இன்றைக்கு ஆளாகவில்லை, ஆனால் உன்னுடைய செயல் அவரை கோபப்படுத்தி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய காரியம் இங்கே கர்த்தர் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் உரைக்கிறார். மனித குலமானது தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த உடனே மனு குலத்தை கர்த்தர் அழிப்பது கிடையாது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சந்தர்ப்பம் கொடுக்கிறார். சோதோம் குமாரா மக்களுடைய வாழ்க்கையில கூட அவர்களுக்காக ஆபிரகாம் ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அங்கே காணப்பட்டது. ஆனால் நீதிமான்களே இல்லாத ஒரு நிலையில இருந்ததுனாலே அந்த சோதோம் குமாரா அழிக்கப்பட்டது. லோத்துவின் குடும்பம் மாத்திரம் தப்பி வைக்கப்பட்டது. அதே போல நினிவேயிலே அங்கே கர்த்தர் அந்த யோனாவை அனுப்பி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். மனம் திரும்பினார்கள், ரெட்டுடுத்தி சாம்பலை உட்கார்ந்து மனசாபப்பட்டார்கள். கர்த்தரும் மனம் திரும்பினார். எனவே அதையும் மீறி நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு அந்த கோபாக்கினையானது இறங்கி வந்திருக்கிறது. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட முடியாத அளவுக்கு நாம் சிக்கொண்டு இருக்கிறோம், நெருக்கப்படுகிறோம். ஒன்றும் பண்ண முடியலையே என்று சொல்லி நம்முடைய உள்ளத்துக்குள்ளே நாம் இன்றைக்கு தத்தளிக்கிறோம். எனவே நீங்கள் you must understand how much God is awaited for you. அவருடைய கோபத்தை நாம் ஆற்றக்கூடிய அளவில் எதையும் செய்யவில்லை. நமக்கு நல்லா தெரியும் நன்மை தீமை என்னது என்று சொல்லி நன்றாக தெரியும். அந்த தீமையான காரியத்தை செய்துவிட்டு தாவீதை போல என்ன பண்ணல, நாத்தான் சொல்ற வரைக்கும் அவன் பாவத்தை அறிக்கையே செய்யல. நாத்தான் சொன்ன பின்புதான் அவன் கர்த்தருடைய சமூகத்தில் கதறுகிறான். ஐயோ நான் இப்படி செய்து விட்டேனே, அடுத்த வீட்டு ஆட்டுக்குட்டியை எடுத்து சமைச்சு போட்டு கொடுத்துட்டான், அவனுக்கு இருந்த ஒரே ஆட்டுக்குட்டியை அவன் சமைத்து விட்டான்னு சொன்ன உடனே அவனை என்ன செய்யணும், கொல்ல வேணும், அவன் நீதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நாத்தான் கையை காட்டி என்ன பண்ணிட்டான், தாவீதை கையை காட்டி. அப்பொழுதுதான் அவன் he understood what is the wrath of the Lord, கர்த்தருடைய கோபம் என்ன என்று சொல்லி. அதுபோல நமக்கும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கிற பிரச்சனைகள் தேவன் என் மேல் கோபமாய் இருக்கிறார் என்பதற்கு ஒரு சின்ன ஒரு அடையாளமாய் நம்ம மேல வந்திருக்கிறது. The deeds you have done brought the anger of the Lord in our life. எனவே நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்தில் நாம் சிக்கொண்டு இருக்கிறோம், நாம் நெருக்கப்படுகிறோம், சஞ்சலப்படுகிறோம், அல்லது வியாதி அடைந்திருக்கிறோம், அல்லது வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்படி பல காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு தேவனை நீ கோபம் அடைய பண்ணி இருக்கிறாய். எனவே தேவ கோபம் இன்னும் பூர்ணமாகவில்லை, அது இன்னும் கற்பந்தரித்து பிள்ளையை பெறவில்லை. இட் இஸ் ஒன்லி a ஸ்டார்டிங். எனவேதான் அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியினாலே இந்த ஆராதனை மத்தியிலே நான் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது. புலம்பல் 3:32, அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். உனக்கு ஒரு சஞ்சலம், எனக்கு ஒரு தவிப்பு, எனக்கு ஒரு பாடு, எனக்கு ஒரு வியாதி என்று சொல்லி ஆளுக்கு ஒரு பிரச்சனையோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். மிகுந்த கிருபையுள்ள தேவன், யூ cannot measure it. அந்த கிருபையினாலதான் இந்த மாலை வேளை நமக்கு கூட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எனவே நாம் இன்றைக்கு தேவ சமூகத்திலே நம்மை உணர்ந்து கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது,
எரேமியா 31:3 சொல்லுகிறது, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். எனக்கு கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். ஐயா, நான் முற்காலத்துல கர்த்தர் எனக்கு தரிசனம் காட்டுவாரு, நான் சொப்பனம் பார்த்திருக்கிறேன், கர்த்தர் நாளைக்கு நடக்கிறது இன்னைக்கே சொல்லிடுவாரு. ஆனால் இன்றைக்கு என் வாழ்க்கையில அந்த அநாதி சிநேகத்தால் சிநேகித்த பூர்வ காலத்துல எனக்கு கர்த்தர் தரிசனையான அந்த கர்த்தரை நான் விட்டு விட்டேன். இன்றைக்கு நான் வேதனையோடு வாழ்கிறேன். எஸ், எவ்ரிதிங் இஸ் கரெக்ட். கர்த்தர் உன்னை நேசித்தார், உனக்கு கர்த்தர் கிருபை வரங்களை கொடுத்திருக்கலாம், நீ அவரை தரிசித்திருக்கலாம், நாளைக்கு நடக்கிற காரியத்தை இன்னைக்கே உணர்த்தி சொல்லியிருக்கலாம், மற்றவர்களை கூப்பிட்டு நீ எச்சரித்திருக்கலாம். That today you are in the dust. இன்றைக்கு நான் நெருக்கப்பட்ட நிலையிலே காணப்படுகிறேன். Why so? ஏதோ ஒரு காரியம் இன்றைக்கு நான் கர்த்தரை துக்கப்படுத்தும்படியான காரியத்தை நான் செய்து விட்டேன். எனவே இப்பொழுதும் நாம் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறதை கர்த்தர் அறிந்து, ஆமா, முன்னாடி நான் கரிசனையா இருந்தேன், அநாதி சிநேகத்தால் சிநேகித்தேன், எல்லாமே உண்மைதான். ஆனால் இன்றைக்கு அந்த அன்பும் நேசமும் பிரியமும் என் வாழ்க்கையில் இன்றைக்கு காணப்படவில்லையே, அது எங்கே போய்விட்டது? எனவே தேவ சமூகத்திலே நாம் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிற வேளையிலே, தேவரீர் என் வாழ்க்கையில உடைய அன்பையும் நேசத்தை எனக்கு காண்பியும் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே திரும்பவும் நாம் அந்த கிருபை பாராட்டுகிற தேவனிடத்தில் கடந்து செல்லும் போது நிச்சயமாய் கிருபை பாராட்டுவார். தேவனுடைய கிருபை நமத்திலே நிறைவாய் இந்த மாலை வேளையிலே கடந்து வந்திருக்கிறது. God did not bring you here to punish you. God brought you here to show the love of God. உன்னை தண்டிப்பதற்காக கர்த்தர் அழைத்து கொண்டு வரவில்லை, மன்னிப்பதற்காக அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் இந்த மாலை வேளையிலே அவருடைய கிருபை, அவருடைய மனதுருக்கம், அவர் நமக்காய் படுகிற மனஸ்தாபம், தீங்குக்கு மனஸ்தாபடுகிற தேவன், நமக்காய் பரிதவிக்கிற தேவன், இன்றைக்கு திரும்பவும் நமக்கு கிருபை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லித்தான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஸோ கம்பேஷனேட். கர்த்தர் இந்த அருமையான மாலையில் அன்போடு நம்ம பேசினதற்காக கொஞ்சம் நம்ம அப்படி அவருக்கு ஒப்பு கொடுக்கலாம். இவ்வளவு அன்பாய் பேசின தேவனிடத்தில், ஆண்டவரே, இனி நான் உமக்கு கோபம் மூட்டாமல் நடப்பேன், இனி நான் உண்மை மனசாப்படக்கூடிய வாழ்க்கை நான் வாழ மாட்டேன், உள்ளம் வேதனைப்படும்படியான செயல்களை நான் இனி செய்ய மாட்டேன். தேவனிடத்தில் நீங்க சொன்னீங்கன்னா தேவன் ரொம்ப சந்தோஷப்படுவார். That's what he is expecting from you. அதுதான் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். ஐயா, நான் மனமீட்டிமையாய் நடந்தேன், மனம் போல நடந்தேன், என மனதும் மாம்சமும் விரும்பினதை செய்தேன், வேதனையோடு வந்திருக்கிறேன், மன்னியும் ஆண்டவரே. தகப்பனே, பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல, கூலிக்காரில் ஒருவனாய் வைத்துக் கொள்ளும். That's changed the entire scenario. மறுபடியும் மகனாகி விட்டான், மோதிரத்தையும் பாதரட்சையும் வஸ்திரத்தையும் பெற்றுக்கொண்டான், கொழுத்த கன்றை எடுத்து கொண்டாடினார்கள். இன்றைக்கும் நாம் தேவனுடைய சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் உண்டாகும்படியாக நம்மை ஒப்பு கொடுத்து விடுவோம். நல்ல தகப்பனே, தருமையான மாலை வேளையிலே தருமையான பிள்ளைகளை நீர் கூட்டிக் கொண்டு வந்தீர், நீர் பேசினீர். கிருபை செய்கிற தேவன், தீங்குக்கு மனசாப்படுகிற தேவன், பரிதவிக்கிற தேவன் என்று சொல்லி உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் இடைப்பட்டிருப்பான். யாரெல்லாம் எந்த நிலையில் வந்திருக்கிறாங்க, எவ்வளவு வேதனையோடு வந்திருக்கிறாங்க, பாடுகளோடு வந்திருக்கிறாங்க, கஷ்டத்தோடு வந்திருக்கிறாங்க, கண்ணீரோடு வந்திருக்கிறாங்க, சஞ்சலத்தோடு வந்திருக்காங்க, தவிப்போடு வந்திருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியுமாப்பா. அவளை அதிலிருந்து விடுவிக்க முடியாத அந்த மாலை வேளையிலே கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை இந்த கூட்டம் முடிந்து போகும்போது அவங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் இப்படி சஞ்சலத்தோடு தவிப்போடு வேதனையோடு பாடுகளோடு நான் கடந்து வந்தேன். தட் இஸ் அ லாஸ்ட் டே இன் மை லைஃப். என் சஞ்சலத்துக்கும் என் வேதனைக்கு என் பாடுகளுக்கும் அதான் கடைசி நாள். நான் அதற்கு அடுத்த நாள்லேருந்து நான் நல்லா இருக்கேன். அன்றைக்கு இரவே எனக்கு கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார், நல்ல நித்திரை கொடுத்தார். காலையில் நான் புதுபலத்தோடு எழுந்திருக்க உதவி செய்தார் என்று சொல்லி ஒவ்வொருவரும் சொல்லும்படியான காரியத்தை செய்யும் தகப்பனை ஆசீர்வதித்து அனுப்பு. இயேசுவின் நாமத்தினாலே கேட்க நல்ல பிதாவே, ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவிய தெய்வத்தின் அந்யோன்ய ஐக்கியம் நம்மவரோடும்
இந்த கத்திரவாசியில் வந்து ஆராதிக்கிற அத்தனை பிள்ளைகளோடும், இந்த கத்தடக்கிற ஊழியத்தில் இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமீன்.